எனது அன்பு நேயர்களே, வணக்கம். துலாம் ராசி அன்பர்களே, ஒரு அற்புதமான ஒரு பெயர்ச்சி, செவ்வாயினுடைய பெயர்ச்சி, மர்ம தேசத்திலே செவ்வாய் என்ற தலைப்பிலே தருகின்றேன். இந்த 160 நாட்களும் எனர்ஜி, ஆற்றல் நிறைந்திருக்கும். இலட்சியத்தை நோக்கி அந்த பயணம் என்பது மிக எளிதாக நீங்கள் ஒரு விஷயத்தை அடைவதற்கான வாய்ப்புகளை இந்த செவ்வாய் பெயர்ச்சி தரும். செவ்வாய் நீச்சம் பெற்று வக்ரம் பெற்று இருந்தாலும் கூட தொழில் ரீதியான, வேலை ரீதியான அற்புதங்களை தரும். ஒரு விஷயத்தை மட்டும் குழப்பிக் கொள்ளக்கூடாது. உங்களுடைய சந்தோஷங்கள் மற்றும் தொழில். இந்த தொழில் வளர்ச்சி என்று இப்போது வேலை செய்தீர்கள் என்றால், இது இயற்கையிலேயே உங்களுக்கு சந்தோஷத்தை தந்துவிடும். ஆகையினால இப்போது சந்தோஷத்திற்கான அந்த நிலைகள் உங்களுக்கு வரும். அதாவது கேளிக்கைகளுக்கான நிலைகளை தவிர்த்து, சுப விரயங்களை தொழில் சார்ந்த விஷயத்திலே மூலதன முன்னேற்றத்தை செய்யும் போது வெற்றி. சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தாருங்கள். கடகராசியிலே செவ்வாய் இருக்கிறது என்பதை பற்றி சுருக்கமாக அதன் தன்மையை முதலிலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். செவ்வாய் கிரகம் கடகத்தில் இருப்பது என்பது எந்த நிலை உங்களுக்கு அது அமைகிறதோ, எந்த பாவகமாக அமைகிறதோ, அது சார்ந்த விஷயத்திலே ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு. உங்களுக்கு அது ஒரு கடுமையான ஒரு பாதுகாப்பு, சுய பாதுகாப்பு சிந்தனைகளை தூண்டுவது. அதோடு மட்டுமல்லாமல் அந்த விஷயங்களிலே உங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுய மரியாதையை அதிகமாக்கிக் கொள்வது. அது மட்டுமல்லாமல் ஒரு விசுவாசமான ஒரு மனநிலையை உங்களுக்கு தூண்டும். அதன் மூலமாக நற்பெயரையும் தந்துவிடும். இது பாசிட்டிவ் ட்ரைட். நேர்மறையான விஷயத்திலே கடகத்தில் செவ்வாய் உள்ள ராசிக்காரர்கள் மிக விசுவாசிகளாக பொதுவாகவே இருப்பார்கள். சனி பகவானுடைய தாக்கமோ ராகுவினுடைய தாக்கமோ இருந்தால் இந்த நிலை அப்படியே மாறும். எப்படி வேண்டுமானாலும் கொடூரமாக ஏமாற்றக்கூடிய மனப்போக்கு வந்துவிடும். கடகத்தில் உள்ள செவ்வாய் மேலே பார்க்கும்போது நீர் பூத்த நெருப்பு போன்ற ஒரு அமைப்பு. வீரம் குறையுமா? குறையாது. ஆனால் இந்த கடக செவ்வாய் உணர்ச்சிகளை தூண்டிவிடும். காலடியில் கிடக்கக்கூடிய எரிமலை என்று கூட நான் சொல்வேன். ஆகையினாலே இந்த செவ்வாய் ஒரு பதற்றத்திலே இருக்கிறது. மோசமான ஒரு மனநிலை மற்றும் உணர்ச்சி, அதாவது விரக்தியான ஒரு மனநிலையை ஏற்படுத்தி கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய தாற்பயம், உள் அர்த்தம். குறிப்பாக சந்திரன் ராசியிலே செவ்வாய் இருக்கும்போது கடகத்தில, இந்த கடக ராசியில் சந்திரன் என்பது செவ்வாய்க்கு ஒரு பதற்ற, நிலையற்ற ஒரு நிலை, ஒரு மனநிலையில அப்படி ஒன்றை தரும். அதை கட்டுப்படுத்தி நீங்கள் வெற்றியை பெற வேண்டும். இது எப்படி இருக்கும் என்றால், நீரில் வீழ்ந்த அணையாத ஒரு கங்கு போன்ற. சாதாரணமாக நீரில் விழுந்தால் ஒரு கங்கு அணைந்து விடும். ஆனால் இந்த செவ்வாய் கடகத்தில் என்பது, கடகம் என்பது கடல் போன்றது, செவ்வாய் ஆற்றல் எரிமலை. ஆகையினாலே இந்த கடலும் அணைக்க பார்க்கும். ஆனால் அந்த கடல் நீரையே இது வற்ற வைக்க பார்க்கும். இந்த இரண்டிற்கும் இடைப்பட்ட நிலையில்தான் வேத ஜோதிடம் செவ்வாயினுடைய வீழ்ந்த நிலை, வீழ்ச்சி, அதாவது நீச்சம் பெறுகிறது. கடகத்திற்கு செவ்வாய் எப்போதெல்லாம் வருகிறதோ அப்போதெல்லாம் நீச்ச நிலையில இருப்பார். இந்த நீச்சம் என்றால் என்ன? தன்னுடைய நிலையிலிருந்து பலனை தராமல் சற்று குறைத்து தருவது. ஆகையினால அதனுடைய ஆற்றல் குறைந்திருக்கும். ஆனால் அந்த ஆற்றலை அது மீட்டெடுக்கக்கூடிய முயற்சியிலே இருக்கும். அதுதான் பதற்றம். செவ்வாய் செயல், ஆற்றல் மற்றும் இயக்கம். ஒரு வேலையை நீங்கள் செய்ய வேண்டும் என்றால் அதற்கான ஆற்றலை தரும். அதே சமயம் இந்த மகர ராசியின் மீது செவ்வாயினுடைய இந்த காலகட்டம் முழுவதுமே மகர ராசி என்ற அந்த இடம் உங்களுக்கு காலபுருஷ தத்துவத்தில எத்தனையாவது இடமாக அமைகிறதோ அதை பொறுத்து உங்களுக்கு ஆற்றலை தந்து கொண்டிருக்கும். ஒழுக்கம் மற்றும் சாதனைகளுக்கு அடையாளமானது மகரம். ஆகையினாலே இப்போது அந்த நிலையிலே நீங்கள் ஒழுக்கம் மற்றும் சாதனையோடு இருக்க வேண்டும். ஒழுக்கமாக இருந்தால் சாதனையை நீங்கள் பெற முடியும் என்பதுதான் இதற்கான அர்த்தம். வெற்றி பெறுவதற்கு ஒரு உந்து சக்தி தேவை. அந்த உந்து சக்தியை இப்போது உங்களுக்கு தரும். எதை ஒரு இலக்கை நோக்கி ஒரு வெற்றிக்கான ஒரு பயணம் என்றால் என்ன? ஒரு இலக்கை நிர்ணயித்து அதற்காக செயலிலே ஈடுபட வேண்டும். அந்த ஈடுபடுவதற்கான ஆற்றலை இது நிச்சயமாக தரும். அதே சமயத்துல கடுமையான ஆற்றலாக இல்லாமல் கடகத்தினுடைய தாயன்போடு இருக்கக்கூடிய அந்த அமைப்போடு தரும். கடகத்திலே செவ்வாய் என்பது ஒரு சாதாரண கிரக பயிற்சியாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. குறிப்பாக இந்த முறை இந்த செவ்வாய் கடக மிதுன ஆட்டம் என்பது கவனம் சிதறினால் மன உணர்வுக்கு உந்துதல் அழுத்தம் ஏற்படுத்தி அதனால் உங்களுக்கு ஏதேனும் வேலையில சிக்கல் தந்துவிடும். இது உணர்ச்சிகளின் தீவிரத்தையும் அதேபோல்
உள்நோக்கம் மற்றும் உள் மோதல், அதாவது எமோஷனல் இன்டென்சிட்டி. உங்களுடைய உள்நோக்கம் என்றால் உங்களுடைய விஷயங்களை நீங்கள் ஒரு முறை சீர்தூக்கி பார்த்துக் கொள்ள வேண்டும். எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று சீர்தூக்கி பார்த்துக் கொள்ள வேண்டும். உள் மோதல், மனதிற்குள்ளேயே ஒரு மோதல் இருக்கும். இது செய்யலாமா வேண்டாமா என்ற ஒரு மோதலை ஏற்படுத்தும். ஆகையினால் இந்த உணர்ச்சி தீவிரம், இன்ட்ராஸ்பெக்ஷன், அதிகப்படியாக இது செய்யலாம் வேண்டாம் என்ற குழப்பத்திற்குள் இருப்பது, இந்த விஷயங்களை நெருங்காமல், மனக்குழப்பத்தை நெருங்காமல் வெளியே வரும்போது, அதே போல் அதிகப்படியான காம உணர்வுக்கு, அது ஆண் பெண் விஷயமாக இருந்தாலும், அது ஏதோ ஒரு பொருளை பெற வேண்டும் என்ற, அது எப்படியாவது பெற வேண்டும் என்றால் திருடத் தோன்றிவிடும். உழைத்து பெற வேண்டும் என்றால் காலம் பிடிக்கும். ஏனென்றால் சனி பகவானுடைய தாக்கம் செவ்வாயினுடைய 2 ராசிகள் மீதும் இருக்கிறது. அதனால் ஒரு பொருளை அடைய வேண்டும் என்றால் அதனை கவனத்தோடு அடைய வேண்டும். இந்த காம உணர்வை தவிர்க்க வேண்டும். இவையெல்லாம் செய்யும் போது வெற்றியை நீங்கள் பெற முடியும். அது மட்டுமல்லாமல் சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களை செய்யவே கூடாது. அதே போல் சண்டை சச்சரவில் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக ஈடுபடக்கூடாது. இது இருந்தால் நல்ல மனநிலையோடு இருக்க வேண்டும், தெய்வ பக்தியோடு இருக்க வேண்டும், மனதை அமைதியாக வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் ஏற்ற இறக்கமான பல மனநிலை சூழ்நிலைகளை இது ஏற்படுத்திவிடும். எமோஷனல் டெஸ்ட். அதனால் உங்களுடைய அந்த உள்ளுணர்வு எப்போதுமே ஒரு பாதுகாப்பாக இருப்போம் என்ற அந்த பாதுகாப்பு சிந்தனையை தகர்க்கும். மாற்றி சொல்கிறேன் என்று யோசிப்பீர்கள். முதலிலே பாதுகாப்பு தரும் என்று சொன்னேன், இப்போது பாதுகாப்பு தராது என்று சொல்கிறேன் என்று நினைப்பீர்கள். இந்த நிலையை இராணுவ கட்டுப்பாடோடு, அதனால்தான் இராணுவ ரகசியம் அறிவீர் என்று தலைப்பை தந்தேன். இராணுவ கட்டுப்பாடோடு இருந்து எந்த தவறுக்கும் ஆட்படாமல் மன உணர்வுகளுக்கு, உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காமல் இருப்பேன் என்றால் வெற்றிக்கான வழியும், இல்லை என்றால் அந்த உள் உணர்வை, அந்த ப்ரொடெக்டிவ் இன்ஸ்டிங், அந்த மனநிலையில பாதுகாப்பாக இருப்போம், இருக்கிறோம் என்ற அந்த நிலையை தகர்த்து ஒரு பய சிந்தனையை தரும். அதனால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த மந்த செவ்வாய், நீச்ச செவ்வாய், இந்த மந்த செவ்வாய் எங்கு பார்வை என்றால் மகர ராசியில இருக்கிறது. இந்த பார்வை பலத்தின் மூலமாக அற்புதங்களை இது செய்யும். ஒரு வேலைக்கான உந்து சக்தியை தரும். எந்த வேலை கிடப்பில் போட்டீர்களோ அதை எடுத்து செய்து வெற்றி பெறலாம். செவ்வாயினுடைய பார்வை மகரம் எப்போதுமே இருக்கும். இந்த 160 நாட்களில் சில நாட்களிலே மகரம் கும்பம் பார்வையாகவும், சில நாட்களிலே மகரம் தனுசு பார்வையாகவும் இருக்கும். ஆகையினால இது உங்களுடைய ராசி நிலைகளை பொறுத்து ஏற்ற இறக்கங்களை நீங்கள் பார்க்க முடியும். மனதை ஒருநிலைப்படுத்தி விட்டீர்கள் என்றால், எந்த விதமான காம இச்சைக்கும் இடம் கொடுக்காமல் இருக்கிறீர்கள் என்றால், சட்டத்திற்கு புறம்பான எந்த விஷயத்திற்கும் இடம் கொடுக்காமல் இருக்கிறீர்கள் என்றால், எந்த விதமான ஆசை, பாசம் இதற்கு அதிகப்படியான இடத்தை கொடுக்காமல் இருக்கிறீர்கள் என்றால் வெற்றிக்கான வழி இது தரும். இது செயல் கிரகம் செவ்வாய். இன்னும் பல நிலைகளிலே முன்னேறுவதற்கு இந்த நிலையானது உங்களை ஊக்குவிக்கும். அதனால் இது மிக அமைதியாகவும் மெல்லியதாகவும் இந்த ஆற்றலை பயன்படுத்தும் போது நேரடியாக இலக்குகளை அடையலாம். டைரக்ட் கோல்ஸை நீங்கள் அடைய முடியும். ஆகையினாலே அந்த நோக்கத்தை நீங்கள் அடைவதற்கு காம இச்சையை தவிர்க்க வேண்டும். அதற்கான வாய்ப்புகளையும் இந்த கிரகநிலை தரும். அதுதான் இதனுடைய சோதனை. ஒருவேளை செவ்வாய் கடக ராசியின் மீது, இந்த கடக மிதுன பெயர்ச்சியின் மீது மாறுபட்ட தாக்கத்திற்கு நீங்கள் இடம் கொடுத்து விட்டால் அது கெடுதலாய் தாக்கும். அதனால்தான் இராணுவ கட்டுப்பாடோடு இருங்கள் என்று சொன்னேன். கடகத்தில் செவ்வாய் என்பது அதன் நீச்ச நிலையில் அல்லது வீழ்ச்சி நிலையிலே அந்த செவ்வாய் மெல்லிய பலனாய் தரும். அப்போது ஓங்கி அடிக்காமல் உறக்க சில விஷயத்தை சொல்லி பேசியே வெற்றி பெற்று விடலாம். வீரனாக மாறுகிறேன் என்று சில சமயத்திலே தவறாக பயன்படுத்தால் அந்த வீரம் ரவுடித்தனத்திலே தள்ளிவிடும், அசிங்கத்தை, அவமானத்தை ஏற்படுத்தும். சில நிலபேரங்கள் எதிர்பாராத லாபம் தராமல் சில நஷ்டத்தை தரக்கூடிய, அதனால் அசிங்கம் அவமானத்தை ஏற்படுத்தி வைத்து மோதலிலே நுழைத்து விடக்கூடிய அமைப்பையும் தரும். அதனால் இதிலே கவனமாக இருக்க வேண்டும். எந்த விஷயங்களிலும் பொருள் இழப்பு ஏற்படுத்தி கொள்ளாமல் சாத்வீகமான முறையில பொருளை பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபடும் போது இதே சமகாலத்தில சுக்கிரன் ராகுவோடு இணைந்து இருக்கக்கூடிய உச்சம் பெறக்கூடிய நிலையில அற்புதத்தை தரும். ஒரு இராணுவ வீரன் எப்படி, ஒரு தாய் மடியிலே ஒரு இராணுவ வீரன் இருந்தால் அவனுக்கு வீரம் இருக்கும், ஆனால் மெல்லிதாய் அதை பயன்படுத்துவான். தாயின் பேச்சை கேட்டு பயன்படுத்துவான். தாயின் பேச்சு சாத்வீகமாக இருந்து செயல்படும் போது அது சாத்வீக வெற்றியை தரும். அதே சமயத்துல ஒரு காழ்ப்புணர்ச்சியோ ஏதேனும் ஒரு அந்த அரவணைப்பில ஏதேனும் தவறுதலான ஒரு விஷயத்திற்கு தூண்டப்பட்டாலோ செவ்வாயானது ஒரு மந்த நிலையில தேவையற்ற ஒரு விஷயத்தை தந்துவிடும். ஆகையினாலே இராணுவ கட்டுப்பாடு தேவை.
பிரச்சனைகள் வேண்டுமென்றால் செவ்வாயின் வீண் வீரத்தை கொண்டு விளையாடி பார்க்கலாம். ஆனால் அது தேவையில்லை என்பது உங்களுக்கும் புரியும். அதைத்தான் உங்களுக்கு எடுத்துரைக்கின்றேன். துலாம் ராசி என்பவர்களுக்கு இது தொழில் ரீதியாக மிகப்பெரிய ஒரு வெற்றிகளை எல்லாம் தரக்கூடிய அமைப்பு. சொல்ல போனால் 2024 அக்டோபர் 20 முதலேயே கடகராசியில, அதாவது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் நிலையில நீச்சம் பெற்று இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 2 மற்றும் 7ஆம் இடத்திற்கான அதிபதி ஆகையினால நினைத்ததுபடி செல்வ வளங்களை கட்டமைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு. அது மட்டுமல்ல, தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக வர்த்தகம் செய்கிறீர்கள் என்றால், ஒரு தொழிலதிபர் என்றாலும் கூட இப்போது உங்களுடைய அந்த சமயோஜித அந்த சக்தி, அந்த ஞாபக சக்தி, திங்கிங் எபிலிட்டி, ஒரு ஆற்றலோடு ஒரு எனர்ஜெட்டிக்காக ஒரு வேலை செய்து வெற்றி பெறுவதற்கான அந்த அமைப்பை தரும். வேலை சார்ந்த, தொழில் சார்ந்த, வியாபாரம் சார்ந்த பயணங்கள் எல்லாம் அற்புதமான தன லாபத்தை தரும். எந்த ஒரு வேலை என்றாலும் தொட்டது துலங்கக்கூடிய பண மழை தன லாபத்தை தரக்கூடிய அமைப்பை இது தரும். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? சாத்வீகமான எண்ணங்கள் மட்டும் இருக்க வேண்டும். 12ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய கேது குருவினுடைய பார்வை பெற்றிருக்கிறார். சுப விரயங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். அது உங்களுடைய செல்வ செழிப்பை அதிகரித்து சொத்துக்குள் அதை குவிக்கும். அதாவது சொத்தாக குவித்து வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். முயற்சி திருவினையாக்கும். உங்களுடைய பூர்வீக சொத்து, மூதாதையர் சொத்து, இவையெல்லாம் இதுவரை தங்கு தடை தாமதமாக இருக்கிறது என்றால், தந்தை வழி சொத்துக்கு, தாய் வழி சொத்துக்கு தந்தை தாயே தடையாக இருக்கிறார்கள் என்ற நிலையெல்லாம் மாறி, இந்த துலாம் ராசி துலாம் லக்னமாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய ஒரு லாபத்தை தரக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும். இந்த செவ்வாய் கடக ராசியிலே நீச்சம் வக்ரம் பெற்று இருக்கக்கூடிய காலம். இந்த வக்ரம் பெற்ற செவ்வாய் ஜனவரி 21, 2025 அவர் மிதுன ராசிக்கு சென்று விடுவார். 9ஆம் இடத்துல சென்று பாக்கியங்களை அள்ளித்தரக்கூடிய அற்புதம் இருக்கும். இருந்தாலும் அந்த சிந்தனை சக்தியை நீங்கள், இந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், அதை உணர்ச்சி வசப்பட்டு ஏதேனும் விட்டு கொடுத்து விடுவது போன்ற விஷயத்தில ஈடுபட்டால்தான் சிக்கல் என்பது இருக்கும். ஆகையினாலே விட்டு கொடுக்காமல், அதாவது தேவையில்லாமல் விட்டு கொடுப்பது, உங்களுக்கு உரிமை இருக்கக்கூடிய விஷயங்களிலும் கூட விட்டு கொடுப்பது என்று இருந்தால்தான் உங்களுக்கு வெற்றிக்கான வாய்ப்பு குறையுமே தவிர, இல்லை என்றால் சாத்வீகமாக அனுகூல பலன்களை எளிதிலே அடையக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். சேமிப்பை உயர்த்தக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். அதே சமயத்திலே அந்த உயர்த்தப்பட்ட சேமிப்பு என்பது செல்வ செழிப்பாக மாறி இருக்கும். கைப்பணமாக இருக்காது. இல்லத்தில நீண்ட நெடுநாட்களாக தடைப்பட்டிருந்த சுப காரியங்கள் நடக்கும். வீடு கட்டுவது என்றிருந்த முயற்சியில ஒரு பிரம்மாண்டமான வீடாக கட்டுவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணையோடு இது நாள் வரை ஏதேனும் தங்கு தடை தாமதம் பிரிவு இவையெல்லாம் இருந்தால், மனம் ஒத்து செல்லவில்லை, ஏதோ பிரச்சனை இருக்கிறது என்று இருந்தால், இப்போது அது ரம்யமான சூழ்நிலைக்கு மாறும். உடல் நலத்தை பொறுத்தவரை தெம்பாக இருக்கும், தைரியமாக இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தேவையற்ற வீண் விவாதங்களில் ஈடுபடக்கூடாது. சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களில் ஈடுபடாமல் இருப்பது வெற்றிக்கான வழியை தரும். இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய முருகன் கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்வது, தினந்தோறும் விநாயகர் வழிபாடு, வளர்பிறை சதுர்த்தி, தேய்பிறை சதுர்த்தி, அதாவது சங்கடஹர சதுர்த்தி, இந்த 2 நாட்களிலும் விநாயகர் வழிபாடு செய்வது என்பது தடைகளை நீக்கி வளர்ச்சியை நோக்கி உங்களுக்கு அற்புதமான செல்வ வளங்களை குவிக்கக்கூடிய அற்புதமான ஒரு செவ்வாய். இது மர்ம தேசத்திலே செவ்வாய். இதுதான் ரகசியம். பொற்காலம், பணமழை நிச்சயம். ஒழுக்கம் விழுப்பம் தரும். டெடிகேட்டட் அப்ரோச், கடமை உணர்வோடு கண்ணியத்தோடு செயல்படும் போது மிகப்பெரிய வெற்றியை பெறலாம். எனது அன்பு துலாம் ராசி நேயர்களே, பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நன்றி.